وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفر ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأن محمدا عبده ورسوله أما بعد. கண்ணியத்திற்குரிய எல்லாமல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய கிருபையினால் சுபுஹ் தொழுகையை ஜமாத்தோடு நிறைவேற்றிவிட்டு அல்லாஹுடைய மார்க்கத்தை அதன் தூய்மையான வடிவத்திலே அறிந்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணத்திலே இந்த நேரத்தை ஒதுக்கி நாம் எல்லாம் அல்லாஹ்வுடைய இல்லத்திலே தற்பொழுது அமர்ந்திருக்கின்றோம். இந்த வாய்ப்பை நமக்கு தந்த வல்ல நாயன் அல்லாஹுக்கே எல்லா புகழும் என்று அல்லாஹ்வை போற்றி புகழ்ந்தவனாக இந்த சிறிய உரையை ஆரம்பம் செய்கின்றேன். அன்புக்குரிய சகோதரர்களே, கடந்த நாட்களில் திருமறை குர்ஆனை படிப்பதின் மூலமாக, அதை பொருளுணர்ந்து வாசிப்பதின் மூலமாக, அந்த குர்ஆனை மனனம் செய்வதின் மூலமாக நமக்கு ஏராளமான நன்மைகள் கிடைக்கிறது என்ற செய்திகளை நாம் பார்த்து வந்தோம். அதனுடைய தொடர்ச்சியாக இன்றைக்கு திருக்குர்ஆன் சம்பந்தமாக 2 சிறப்புகளை பார்க்க இருக்கின்றோம். பொதுவாகவே திருமறை குர்ஆனில் அதை படிக்கக்கூடிய நேரத்தில் இறை நம்பிக்கை கொண்ட மக்களுக்கு அந்த குர்ஆன் பலவிதமான மாற்றங்களை ஏற்படுத்தும். வாசித்து கொண்டிருக்கும் பொழுதே அல்லது படித்து கொண்டிருக்கும் பொழுதே அல்லது அதை கேட்டு கொண்டிருக்கும் பொழுதே அவர்களுடைய உள்ளத்தில் சிறிது மாற்றம் ஏற்படும் என்பதை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனிலேயே சொல்லி காட்டுறான். நீங்க பார்க்கலாம், சூரா அல் மாயிதால 83வது வசனத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு செய்தியை சொல்லி காட்டுறான். وَإِذَا سَمِعُوا مَا أُنْزِلَ إِلَى الرَّسُولِ, இத்தூதர் மீது அருளப்பட்டதை அவர்கள் செவியுறும்போது, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த குர்ஆனை அல்லாஹ் அருளி இருக்கிறான். இந்த அருளப்பட்டதை, இந்த குர்ஆனை அவர்கள் செவியுறும்போது, தரா அயுனஹும் தஃபீது மினத் தம்மி மிம்மா அரஃபு மினல் ஹக், உண்மையை அறிந்து கொண்ட காரணத்தினால், இந்த திருக்குர்ஆனை கேட்கக்கூடிய நேரத்தில் அதை செவியுறும் பொழுது உண்மையை அறிந்து கொண்ட காரணத்தினால் அவர்களில் கண்களில் கண்ணீர் வடிவதை நீர் பார்ப்பீர் அப்படின்னு அல்லாஹ் செய்றான். இந்த வசனத்தில் சொல்லி காட்டுறான். தொடர்ச்சியாக அல்லாஹ் பேசுகிறான். அவர்கள் சொல்லுவார்கள், யக்கூலூன ரப்பனா ஆமன்னா ஃபக்துபுனா மஅஷ் ஷாஹிதீன், எங்கள் இறைவனே, நாங்கள் இறை நம்பிக்கை கொண்டிருக்கிறோம், எனவே எங்களை சாட்சி கூறுவோருடன் நீ பதிவு செய்வாயாக என்று அவர்கள் கூறுவார்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த வசனத்தை சொல்லி காட்டுறான். திருக்குர்ஆனை கேட்கும் பொழுது அந்த வசனங்களை நாம் அப்படியே ஒவ்வொன்றாக கேட்கும் பொழுது இறை நம்பிக்கையாளர்களுடைய கண்களில் இருந்து கண்ணீர் வடியும். ஏன்? உண்மையை அறிந்து கொண்ட காரணத்தினால். உண்மையை நீங்க பார்க்கலாம், திருமுறை குர்ஆனை பொருளுணர்ந்து ஓதும் பொழுது கலங்காத உள்ளங்கள் கூட கலங்கிவிடும், வடிக்காத கண்கள் கூட கண்ணீரை வடித்துவிடும். ஏனென்றால் இது அல்லாஹ்வுடைய வார்த்தை. உண்மையை உறக்கச் சொல்லுவான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன். அந்த அடிப்படையில் தான் அல்லாஹ் நினைச்சான் இந்த இடத்துல சொல்லி காட்டுறான். இன்னொரு இடத்துல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பேசுகின்றான். 8வது அத்தியாயம் சூரா அன்ஃபால், அதுல 2வது வசனத்தில் அல்லாஹ் பேசுகிறான். இன்னமல் மூமினூன் அல்லதீன இதா ذிக்ரல்லாஹு வஜிலத் குலூபுஹும், இறை நம்பிக்கையாளர்கள் யார் என்றால், இறைவனை நம்பிக்கை கொண்ட மக்கள் யார் என்றால், அல்லாஹ்வை பற்றி கூறப்பட்டால் அவர்களின் உள்ளங்கள் நடுங்கும். அல்லாஹ் என்று சொன்னாலே அவர்களுடைய உள்ள நிச்சயம் கொஞ்சம் ஆட்டம் காணும், பயம் வரும். ஏன்? அவன் அகிலத்தின் அதிபதி, அண்டசராசரத்தின் ஆண்டவன். அப்படிப்பட்ட அல்லாஹ்வுடைய பெயரை கேட்டாலே இறை நம்பிக்கையாளருடைய உள்ள நிச்சயம் நடுங்கும், பயந்து நடுங்கிவிடும் சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான். وَإِذَا تُلِيَتْ عَلَيْهِمْ آيَاتُهُ زَادَتْهُمْ إِيمَانًا وَعَلَى رَبِّهِمْ يَتَوَكَّلُونَ, அவர்களுக்கு அவனுடைய வசனங்களை
எடுத்து சொல்லப்பட்டால், அல்லாஹ்வுடைய வேத வரிகளை அந்த இறை நம்பிக்கையாளருக்கு எடுத்து சொல்லப்பட்டால் அது அவர்களுக்கு இறை நம்பிக்கையை அதிகரிக்கும். நல்லா பாருங்க, குரானை படிக்க படிக்க என்ன ஆகும் சொன்னா இறை ஈமான் அதிகரிக்கும் அப்படின்னு அல்லாஹ் இங்க சொல்லி காட்டுறான். சொல்லிட்டு அவர்கள் தமது இறைவன் மீதே நம்பிக்கை வைப்பார்கள். இதுதான் உண்மையான இறை நம்பிக்கையாளர் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அப்ப இந்த இரண்டு வசனங்களையும் பாருங்களேன். குரானை கேட்கும் போது இறை நம்பிக்கையாளர்களுடைய உள்ளத்துல சிறிது மாற்றம் ஏற்படும். ஒன்னே கண்களிலிருந்து கண்ணீர் வடிப்பார்கள். வடித்து விட்டு நாங்கள் உண்மையை அறிந்து கொண்டோம், அதன் காரணத்தினால் கண்ணீர் வடிப்பார்கள். அவங்க துவாவும் செய்வாங்களாம், எங்கள் இறைவா நாங்கள் நம்பிக்கை கொண்டோம், இறை நம்பிக்கை கொண்டோம், எனவே எங்களை சாட்சி கூறுவோரோடு நீ பதிவு செய்வாயாக, இப்படி சொல்லுவாங்க. இன்னொரு வசனத்துல 8வது அத்தியாயத்துல 2வது வசனத்துல சொல்றான், அவர்களுக்கு இறை நம்பிக்கையாளர்கள் யார் என்றால் அவர்களுக்கு என் பெயரை சொன்னாலே, அல்லாஹ் என்று சொன்னாலே உள்ள நடுங்கும், பயந்து நடுங்கிவிடும். என்னுடைய வசனங்கள் அவர்களுக்கு எடுத்துரைக்கப்பட்டால் ஒசாதத்துகும் ஈமானா, ஈமான் என்ன செய்யும், இன்னும் அதிகரிக்கும். இதுதான் இறை நம்பிக்கையாளருடைய தன்மை என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுறான். அப்ப அன்புக்குரியவர்களே, திருமறை குரானை நாம் படிக்கும் போதும் சரி, அதை கேட்கும் போதும் சரி, நமக்கு ஏராளமான நன்மைகள் வரும் என்பதை நாம் பார்க்க முடிகிறது. இன்னைக்கு பார்க்கக்கூடிய அந்த 2 சிறப்புகள் என்னவென்று சொன்னால், அல்லாஹ்வே தன்னுடைய திருமறை குரானை சொல்லி காட்டுறான். என்ன சொல்றான்? 7வது அத்தியாயம் சூரத்துல் அஹ்ராஃப் 7வது அத்தியாயத்துல 204வது வசனத்தில் அல்லாஹ் பேசுகிறான். என்ன பேசுறான்? வ இதா குரியல் குர்ஆனு ஃபஸ்தமிஉ லஹு வ அன்சிது லஅல்லக்கும் துர்ஹமூன். குர்ஆன் ஓதப்படும் பொழுது அதை செவிமடுங்கள். குர்ஆன் ஓதுவதை நீங்க கேட்டீங்கன்னு சொன்னா அதை என்ன செய்யுங்க, செவிதாழ்த்தி நீங்கள் கேளுங்கள், வாயை மூடிடுங்க அப்படிங்கிறாங்க. வாய் மூடிடுங்கள், வாயை மூடுங்கள். லஅல்லக்கும் துர்ஹமூன், இதனால் நீங்கள் அருள் செய்யப்படுவீர்கள். சுப்ஹானல்லாஹ். அதாவது சும்மா இருந்து கேட்டாலே போதுங்க. குர்ஆனை யாராவது ஓதும் பொழுது நம்ம ஒண்ணுமே செய்ய வேணாம், சும்மா இப்படி உட்கார்ந்து அந்த ஓதுறதை நம்ம கேட்டுட்டு இருந்தா வைங்களேன், அல்லாஹ்வுடைய அருள் வந்து கொட்டிட்டு கிடக்கும். லஅல்லக்கும் துர்ஹமூன், அல்லாஹ் குர்ஆன்ல பல இடங்கள்ல இந்த வார்த்தையை பயன்படுத்துவான். லஅல்லக்கும் துர்ஹமூன், இதனால் நீங்கள் அருள் செய்யப்படுவீர்கள். நிறைய காரியத்தை செஞ்சா உங்களுக்கு அல்லாஹ்வுடைய அருள் கிடைக்குமா. அதுல ஒண்ணு என்னது, குர்ஆன் ஓதப்படும் பொழுது நீங்க செவிதாழ்த்தி கேளுங்கள், வாய் மூடுங்கள், இதனால் நீங்கள் அருள் செய்ய. இது மெயினா இந்த தொழுகையில, ஜமாத் தொழுகையில தொழுவும் பொழுது இமாம் ஓதுறாங்களா இல்லையா, இப்படி ஓதுவதை நீங்க செவிதாழ்த்தி கேட்கணும், அல்லாஹ்வுடைய அருள் உங்களுக்கு வந்து கொண்டிருக்கு என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுறான். அன்புக்குரியவர்களே, அப்போ ஒண்ணுமே செய்யாம சும்மா இருந்து கேட்டுட்டே இருந்தாலும் என்னது, அல்லாஹ்வுடைய அருள் கிடைச்சது. எவ்வளவு பெரிய பாக்கியம். நீங்க ஒண்ணுமே செய்ய, சும்மா உட்காருங்க, ஆனா குர்ஆன் ஓதுறதை நீங்க கேட்டுட்டு இருங்க, அது உங்களுக்கு மிகப்பெரிய நன்மையை தரும் என்பதை இந்த வசனத்தின் மூலமாக பார்க்கிறோம். அதே நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் நடந்த ஒரு சம்பவம். என்ன சம்பவம் சொன்னா, ரசூலுல்லாஹ் அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு என்ற ஒரு சஹாபியை பார்த்து ஒரு செய்தியை வந்து கேட்கிறாங்க. என்ன சொல்றாங்கன்னா, இக்ரா அலைய, எனக்கு நீங்க குர்ஆனை நீங்க ஓதி காட்டுங்களேன் அப்படின்னு கேட்கிறாங்க. யார்கிட்ட? அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு. ரசூலுல்லாஹ் வந்து சொல்றாங்க, எனக்கு நீங்கள் குர்ஆனை ஓதி காட்டுங்கள் என்று சொன்னார்கள். அப்போ அப்துல்லா இப்னு மஸ்ஊத் சொல்றாங்க, இக்ரா அலைக்க வ அலைக்க உன்சில, அல்லாஹ்வுடைய தூதரே உங்களுக்கு தான் குர்ஆனை அருளப்படுகிறது, உங்கள் மீது தான் அல்லாஹ் குர்ஆனை இறக்குறான், நீங்க போய் என்கிட்ட ஓதி கேட்கலாமா அப்படிங்கிறாங்க. ஏன்னா இதுல பாருங்க, ரசூலுல்லாஹ்வுடைய மிகப்பெரிய ஒரு தன்னடக்கம், ஒரு பெருந்தன்மை அதுல இருக்கு. ஒரு பெரிய ஜீனியஸ் ரசூலுல்லாஹ். ஜீனியஸ்னா சாதாரண ஜீனியஸ் இல்ல, அவர்களுக்கு தான் அல்லாஹ் குர்ஆனையே இறக்குறான், எனக்கு தான் குர்ஆன் இறங்குது. அப்போ ரசூலுல்லாஹ் என்ன பண்றாங்கன்னா, பிறருடைய வாயால் ஓதுவதை கேட்க விரும்புறாங்க. அதனால தான் அவர்கிட்ட சொல்றாங்க, நீங்க ஓதி காட்டுங்களே அப்படிங்கிறாங்க. அப்ப இப்னு மஸ்ஊத் சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே உங்கள் மீதே குர்ஆன் இறக்கப்பட்டு கொண்டிருக்க நான் போய் உங்களுக்கு ஓதி காட்டுவதா இப்படி கேட்கிறாங்க. இதுதான் யதார்த்தமே. ஏன்னா ஒரு பெரிய ஜீனியஸ், ஒரு துறையில ஒரு பெரிய ஜீனியஸ் இருக்கிறாரு வைங்களேன், அவர் என்ன பண்ணுவாரு, தன்னை எப்பவுமே பெருசா தான் அடையாளம் காட்டுவார், எங்கேயுமே தன்னை தாழ்த்த மாட்டார். ஒரு ஆசிரியர் போல் ஒரு மாணவன்ட்ட எனக்கு இது சொல்லித்தாப்பன்னு கேட்பாரா? தெரிஞ்சாலே கேட்க மாட்டாரு, தெரியாட்டாலும் கேட்க மாட்டாரு. ஏன்னா நம்மளை பத்தி என்ன நினைப்பா அப்படின்னு நினைப்பாங்க.
இதை யாருமே விட்டு கொடுக்க மாட்டாங்க. நான் ரசூலுல்லாஹ் பாருங்களேன், எனக்கு நீங்க ஓதி காட்டுங்க அப்படிங்கிறாங்க. அப்பதான் அவர் சொல்றாரு, அல்லாஹ்வுடைய இது உங்களுக்கு தான் இறக்கப்படும் கேட்கும் பொழுது அப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஃபஇன்னி உஹிப்பு அன் அஸ்மஅஹு மின் கைரிஹி. ஏன் தெரியுமா நான் அப்படி கேட்கிறேன்? பிறருடைய வாயால் ஓதுவதை நான் கேட்க விருப்பப்படுறேன். நீ ஓது, எனக்கு தான் இறங்குதுப்பா, பிறர் ஓதுவதை கேட்பதுக்கு நான் விருப்பப்படுறேன் அப்படின்னு நினைச்சாங்க ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. சொன்ன உடனே அவர் என்ன பண்றாரு, நிசா 4வது அத்தியாயத்தை ஓதுறார். 4வது அவருக்கு மனப்பாடமான அந்த சூரத்து நிசா அந்த அத்தியாயத்தை தெரிஞ்சுறாங்க. இப்னு மஸ்ஊத் ஓதுறாங்க, ஆகவே நான் அவர்களுக்கு அந்நிசா அத்தியாயத்தை ஓதி காட்டினேன். ஓதிட்டே இருக்கிறார். ஓதிட்டே இருக்கும் பொழுது ஒரு இடத்துல ரசூலுல்லாஹ் ஸ்டாப் பண்ண சொன்னாங்க, நிறுத்து அப்படிங்கிறாங்க. ஒரு ஓதுறத ஸ்டாப், நிப்பாட்டுங்க அப்படிங்கிறாங்க. ஏன் நிப்பாட்டுங்கன்னாங்க? எந்த வசனம் ஓதும் போது ரசூலுல்லாஹ் நிப்பாட்ட சொன்னாங்க? ஃபகைஃப இதா ஜினா மின் குல்லி உம்மா பி ஷஹீதின் வ ஜினா பிக அலா ஹாவுலாயி ஷஹீதா. இந்த வசனத்தை ஓதிட்டு இருக்கும்போது ரசூலுல்லாஹ் ஸ்டாப் பண்றாங்க, நிறுத்துங்க அப்படிங்கிறாங்க. நிறுத்துங்கன்னு சொல்லிட்டு ரசூலுல்லாஹ்வுடைய கண்களிலிருந்து கண்ணீர் அப்படியே வடிந்து கொண்டே இருக்கிறது. சுப்ஹானல்லாஹ். ரசூலுல்லாஹ் பிறருடைய வாயால் ஓதுவதை கேட்கிறாங்க. கேட்டு அந்த வசனம் வந்தவன நிப்பாட்டின்னு சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் கண்களிலிருந்து கண்ணீர் வடிக்கிறாங்க. ஏன் வடிச்சாங்க? அது அப்படிப்பட்ட வசனம். அல்லாஹ் சொல்றான்ல, உண்மையை அறிந்து கொண்ட காரணத்தினால் இறை நம்பிக்கையாளருடைய கண்களில் இருந்து கண்ணீர் வடிவதை நீ காண்பீர் என்று ரசூலுல்லாஹ் அழுவுனாங்க. அப்போ அந்த வசனம் என்ன சொல்லுதுன்னா, நபியே, ஒவ்வொரு சமுதாயத்துக்கும் நாம் ஒரு சாட்சியை கொண்டு வரும்போது நாளை மறுமையில ஒட்டுமொத்த சமுதாயத்தை நாம் என்ன செய்வோம், விசாரணைக்காக நிப்பாட்டுவோம். இப்படி நிப்பாட்டும் பொழுது எந்தெந்த சமுதாயத்துக்கு நாம் சாட்சியாக ஒரு தூதர் அனுப்பணுமோ அப்படிப்பட்ட அந்த சாட்சியை நாம் கொண்டு வரும் பொழுது எல்லாத்தையும் கொண்டு வந்துருவானா அல்லாஹ் சொல்லி காட்டான். இப்படி கொண்டு வரும் பொழுது இவர்களுக்கு உண்மை சாட்சியாக நாம் கொண்டு வந்தால் இவர்கள் நிலை எப்படி இருக்கும் என்று அல்லாஹ் கேட்கிறான். இதை கேட்டுட்டு என்ன செய்றாங்க, ரசூலுல்லாஹ் அழுதார்கள் என்ற செய்தியை பார்க்கிறோம். ஏதை நான் சொல்றேன்னு சொன்னா, அல்லாஹ்வுடைய தூதரே பிறருடைய வாயில திருக்குர்ஆன் ஓதுவதை கேட்க பிரியப்பட்டார்கள். அதே நிலையில நாமும் இருக்கணும். அன்புக்குரியவர்களே, இன்னைக்கு உள்ள கால சூழல் நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா, திருக்குர்ஆன் ஓதுவதை கேட்பது என்பது ரொம்ப குறைவு. வீடுகளில் திருக்குர்ஆனுடைய ஓசை எழும்புவது என்பது ரொம்ப குறைவு. எது எதெல்லாம ஓடிட்டு இருக்கு, பிக் பாஸ் ஓடிட்டு இருக்குது, நாடகங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறது, சினிமாக்கள் ஓடிக்கொண்டிருக்கிறது, சினிமா பாடல் ஓடிக்கொண்டிருக்கிறது, கையில செல்போனை வச்சு எது எதெல்லாம கேட்டுட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் கேட்டா எப்படி நன்மை நமக்கு கிடைக்கும்? தீமையை தான் அல்லாஹ் பதிவு பண்ணுவான். அதே நேரத்தில் திருமறை குர்ஆனை ஓதுவதை கேட்டோம் என்று சொன்னால் லஅல்லக்கும் துர்ஹமூன், அல்லாஹ்வுடைய அருள் நமக்கு கிடைக்கும் என்பதை அல்லாஹ் திருமறை குர்ஆனை சொல்லி காட்டான். இதையெல்லாம் உணர்ந்து திருக்குர்ஆனை கேட்கக்கூடிய ஒரு நிலையை நசிவோம், ஏற்பாடு நம்ம செய்வோம். அது அப்படி நம்ம இருந்தோம் என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய அருள் நமக்கு கிடைக்கும். இது ஒண்ணு. ரெண்டாவது, ஓதுவதை கேட்கவும் செய்யணும், அதே மாதிரி ஓதவும் செய்யணும். ஓதுனா என்ன நன்மை அப்படிங்கிறது ரசூலுல்லாஹ் இன்னொரு இடத்துல நமக்கு சொல்றாங்க, லா தஜியலு புயூத்திக்கும் மகாபிர், உங்கள் வீடுகளை நீங்கள் மன்னரைகளாக ஆக்கிவிடாதீர்கள், உங்க வீடுகளை நீங்கள் கபிரிஸ்தான்களாக ஆக்கிவிடாதீர்கள். இன்ன ஷைத்தான யன்ஃபிர் மினல் பைத்தில்லதி துக்ரவுல் ஃபீஹி சூரத்தில் பக்ரா, எந்த வீட்டில் சூரத்துல் பக்ரா ஓதப்படுகிறதோ அந்த வீட்டை விட்டு ஷைத்தான் விரண்டு ஓடுகிறான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லி காட்டுறாங்க. முஸ்லிம்ல 1430 780வது செய்தியாக அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க. அப்ப குர்ஆனை அதிலும் குறிப்பாக சூரத்துல் பக்ராவை வீட்டில் நாம் ஓதும் பொழுது ஷைத்தான் வீட்டில் இருக்க மாட்டான், ஷைத்தான் ஓடிடுவான் என்று சொல்றாங்க. அப்ப இதுவும் மிகப்பெரிய ஒரு நன்மையா இருக்கிறது. இதை உணர்ந்து திருக்குர்ஆனை ஓதுவோம், திருக்குர்ஆன் ஓதுவதை கேட்போம். இப்படி செய்தோம் என்று சொன்னால் ஏராளமான நன்மைகளுக்கு சொந்தக்காரர்களாம் ஆவோம். அல்லாஹ் ரப்பல் ஆமீன் அப்படிப்பட்ட நன்மக்களாக உங்களையும் என்னையும் நம்முடைய குடும்பத்தவர்கள் அனைவர்களையும் ஆக்கி அருள் புரிய வேண்டும் என்று அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தித்தவனாக இந்த உரையை முடித்துக் கொள்கின்றேன். வா ஆஹிர் தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.